கிருபை எங்களை காத்ததால் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை தாங்கியதால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்க கிருபை எங்களை காத்ததால் நாங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். எங்களை தாங்கினதால் நாங்கள் இன்னைக்கு உங்களை துதித்து கொண்டிருக்கிறோம், உங்களை பாடிக்கொண்டிருக்கிறோம், உங்களை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், நல்ல உணர்ந்த அந்த கிருபையை பெற்றவர்களாய் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரை பார்த்து எங்கள் தாழ்வில் நீங்கள் எங்களை நினைச்சதுனால தான் இன்னைக்கு எங்கள் உதடுகள் உண்மை துதித்து கொண்டிருக்கிறதப்பா. எங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிச்சதுனால தான் நாங்கள் மனதார உங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களெல்லாம் நீங்கள் தள்ளலப்பா. உங்கள் கிருபையை எங்களை விட்டு நீங்கள் விலக்கலப்பா. உங்கள் அன்பு மாறல ஆண்டவரே. அதனால தான் இந்த ஆராதனையில் நாங்கள் சந்தோஷமாக உங்களை உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உங்க கிருபை எங்களை காத்ததா நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை தாங்கியதா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உங்க கிருபை எங்களை காத்ததா நாங்கள் உயிர் வாழ்கிறோம். உங்க தயவு எங்களை தாங்கியதா நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது, பாடுவோம். கிருபை மேலானது, நன்றி ராஜா இயேசு ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்து நாங்கள் உம்மை பாடுவோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து நாங்கள் உம்மை போற்றுவோம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்து நாங்கள் உம்மை பாடுவோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து நாங்கள் உம்மை போற்றுவோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. நன்றி ராஜா இயேசு ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம். எங்கள் ஜெபத்தை தள்ளவில்லை, உம் கிருபையை விலக்கவில்லை. எங்கள் மீது உமது அன்போ என்றும் மாறவில்லை. எங்கள் ஜெபத்தை உம் கிருபையை விலக்கவில்லை. எங்கள் மீது உமது அன்போ என்றும் மாறவில்லை. கிருபை மேலானது, கிருபை. கைத்தட்டி பாடுவோம். நன்றி ராஜா இயேசு ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, வாழ்நாளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவருடைய நாமங்கள் நிறைய சொல்லி அவரை துதிக்கிறோம். எல் ஷடாய்னு அவரை துதிக்கிறோம். எல் ரோயின்னு அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறோம். யெகோவா ஈரேன்னு சொல்றோம். சொல்லும் போதெல்லாம் எப்படி இருக்கு? நமக்கு சந்தோஷமா இருக்கா அப்படி நாமங்களை சொல்லும்போது? ஆனா அப்பான்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? அதை காட்டிலும் நெருக்கத்தை உணர்கிறீர்களா?
உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கா? அல்லேலூயா. ஏன்னா அவர் தன்னுடைய நாமங்கள் பல நாமத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் அப்பா அப்படின்னு கூப்பிடும் உரிமையோடு நம்மளாம் ஆராதிச்சிட்டு இருக்கோம். அப்போ அந்த உறவில் என்ன கிடையாது? கேப் கிடையாது, இடைவெளி கிடையாது. நல்ல ஒரு நெருக்கம், நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு புரிதல் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இவரை தகப்பனே அப்படின்னு சொல்றதுல என்ன இல்லை, நமக்கு தயக்கம் இல்லை. அப்பான்னு கூப்பிடுறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மற்ற நாமங்களை சொல்லி கூப்பிட்டு நீங்கள் ஆராதித்ததை காட்டிலும் இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டு சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், துதிங்க பார்க்கலாம். தகப்பனே, தந்தையே, எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவர், எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான். உங்கள் லைஃபுக்கு முழு பொறுப்பும் இந்த தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பான்னு உண்மையா உரிமையா உணர்ந்து நீங்க கூப்பிட்டு பாருங்க. உங்க உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை உணர முடியும், உங்க இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை நீங்க பார்க்க முடியும். உலக பிரகாரமா உங்களுக்கு ஒருவேளை தகப்பனார் இல்லாம இருக்கலாம், அல்லது ஒருவேளை தகப்பனார் இருந்தும் நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாம உங்க மேல அன்பு காட்டாம இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டவரை நீங்க அப்பான்னு கூப்பிட்டு பாருங்களேன், இவருடைய அன்பு உங்க இருதயத்தை மகிழ பண்ணும், இவருடைய அன்பு உங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு குதூகலம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். உரிமையா அவரை கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னா, நான் உங்க பிள்ளைகளில் ஒருவனா இருக்க எனக்கு தகுதி இல்லை, உங்க வேலைக்காரன்ல ஒருத்தனா இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னா, ஆனா அந்த தகப்பன் பாருங்க, அவனை ஏற்றுக்கொண்டா, அவனை அணைத்து கொண்டார், அவனை முத்தமிட்டார். அந்த தகப்பனுடைய அன்பை பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோல்ல தூக்கி சுமப்பது போல சுமந்து வந்தேன் என்று 40 வருஷமா அவர்களை பராமரித்ததை, அவர்களை பாதுகாத்ததை, அவர்களை போஷித்ததை தேவன் எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. ஒரு தகப்பன் பிள்ளை உறவா வெளிப்படுத்துறார் பாருங்க. நமக்கு எத்தனை வயது இருந்தாலும் நீங்க அப்பான்னு அவரை கூப்பிடலாம். நீங்க இன்னைக்கு அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், ஆனா நீங்க இந்த இயேசுவை அப்பான்னு கூப்பிடும் போது உங்களுக்குள்ள ஒரு புது பலன், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, தந்தையே, எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே, எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. அன்பே, ஆருயிரே, உம்மை ஆராதிப்பேனே. சுவாசமே, என் நேசமே, உம்மை ஆராதிப்பேனே. அன்பே, ஆருயிரே, சுவாசமே, என் நேசமே, உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே, தந்தையே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே, ஓ இயேசுவே, உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லையே, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட, உம் செய்கைகள் விவரிக்க. தகப்பனே, மகிழ்கிறே, மடியிலே தவழ்கிறே. தகப்பனே, மடியிலே தவழ்கிறே. அன்பே, ஆருயிரே, உம்மை ஆராதிக்கிறேன். ஓ சுவாசமே, என் நேசமே, உம்மை ஆராதிப்பேனே. அன்பே, ஆருயிரே, சுவாசமே, என் நேசமே, உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே, எல்லாமே நீதானே, நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே, நீ போதும் என் வாழ்விலே. ஆத்தும நேசரே, நீர் ஊற்றுண்ட பரிமளமே, திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே.
திராட்சை ரசத்திலும் உம் நேசம் இனிமையே தகப்பனே. மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே தகப்பனே. மகிழ்கிறே மடியிலே தவழ்கிறே. அன்பே ஆருயிரே உம்மை ஆராதிப்பேனே. சுவாசமே என் நேசமே. அன்பே ஆருயிரே சுவாசமே என் நேசமே உம்மை ஆராதிப்பேனே. தகப்பனே எல்லாமே நீதானே. நீ போதும் என் வாழ்விலே. தகப்பனே நீ போதும் என் வாழ்விலே. நல்ல 2 நிமிடங்கள் கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஆவியில களி கூர்ந்து ஹல்லேலூயா. அந்த அன்பை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவருடைய செய்கைகளை விவரிக்க இந்த வாழ்நாள் போதாது போதாது. இந்த வாய்ப்புகள் நமக்கு பத்தாது. இந்த ஒரு நேரம் நமக்கு போதாது. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து என் வாழ்வில் நீ செய்த மகத்துவமான கிரியைகளுக்கு நன்றி, மகிமையான செயல்களுக்கு நன்றி. என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே. என் சொந்த தகப்பன் செய்யாததெல்லாம் எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் மேல அக்கறையா இருக்கிறீங்கப்பா, கரிசனையா இருக்கிறீங்கப்பா, அன்பா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்ன நீங்க விசாரிக்கிறீங்க ஆண்டவரே. உங்க அன்பை சொல்ல 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 என் உள்ளம் ஆண்டவரே மகிழுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவங்களுக்கு என்ன செய்கிறார்? இறங்குகிறார். நமக்கு அப்போ அவர்கிட்ட இரக்கம் இருக்கிறது. ஆமென். நம்ம எதிர்பார்க்கிற மன்னிப்பு அவர்கிட்ட இருக்கு. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மன உருக்கமானவர். அவர் ஒருபோதும் நம்மளை என்ன செய்கிறது இல்லை, புறக்கணிப்பது இல்லை. அதே நேரத்தில் இரக்கமுள்ள ஆண்டவராக இருந்தாலும் பைபிள் வாசிக்கிறோம், தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரன் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். சில நேரத்தில் அவர் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம்மளை கண்டிக்கிறார். ஏன் அப்படின்னா நம்மளை அள வைக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஏன் நம்மளை அவர் கண்டிக்கிறாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு தான். நமக்கு உள்ள நன்மைகளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதி இல்லாமல் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதுக்கு தான் சில நேரத்தில் சிக்ஷைகளை தவிர மற்றபடி அவர் ஒருபோதும் நம்ம மேலே கோபமாக இருப்பதே இல்லை. அவர் நம்ம மேலே வெறுப்பாக இருப்பதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறத பார்க்குறீங்க? எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? அல்லேலூயா. அதிகரித்து கொண்டே இருக்கிறதா, குறைந்து கொண்டே இருக்கிறதா? அவர் நம்ம மேலே வச்ச அன்பு அதிகரித்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் நாம் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு தான் எப்படி இருக்கு? அப்பப்போ குறைஞ்சிருது. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் ஆராதனை. ஆண்டவர் மேலே உள்ள அன்பை நம்ம என்ன செய்யணும்? மறுபடி சரி. அதனால தான் எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார், எப்போ எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனால் ஆதியில் நீ கொண்டிருந்த அன்பை நீ விட்டா என்கிற குறை மட்டும்தான் உன் பேரில் எனக்கு இருக்கின்ற. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்ற. எல்லாம் சூப்பர்ன்றார், எல்லாம் ஓகே தான் பண்ணிட்டார். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்ற. அல்லேலூயா. இந்த ஆராதனை நம்முடைய அன்பை பெருக்கி கொள்ளுகிற நேரம். ஆதி அன்பு நமக்குள்ள வருவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு எப்படி பெருகும்? ஆரம்பத்திலேருந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும். கருவில் என்ன சுமந்தீங்களப்பா, என்னை பிறக்க வச்சு வளர்த்து ஆளாக்குனீங்க ஆண்டவர். அப்போல்லாம் நான் உங்களை அறியலை, அப்போல்லாம் நான் உங்களை தேடலை. நீங்கள் தான் தெய்வம்னு எனக்கு தெரியாது. என் இஷ்டம் போல தான் நான் என்ன செஞ்சேன், இருந்தேன். ஒரு பார்ன் கிறிஸ்டியனாக இருந்தாலும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு அன்னைக்கு இல்லைப்பா. கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பக்தி உள்ள ஃபேமிலியில் நான் பிறந்திருந்தாலும் நான் உங்களை பக்தியாக ஆராதிக்கிற ஒரு ஆளாக ஆரம்பத்தில் இல்லைப்பா. பரிசுத்தமுள்ள ஒரு பெற்றோர் எனக்கு இருந்தாலும் என்னுடைய இளமை பரிசுத்தமாக இல்லைப்பா. ஆனால் அந்த நாள்லேயே நீங்கள் என் மேலே எப்படி இருந்தீங்க?
அன்பாக தான் இருந்தீங்கப்பா, கரிசனையாக தான் இருந்தீங்கப்பா, இரக்கமாக தான் இருந்தீங்க ஆண்டவரே, உருக்கமாக தான் இருந்தீங்க ஆண்டவரே. அதெல்லாம் நான் நினச்சி உங்களை துதிக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல ஆண்டவரை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பா சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு, என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா சொல்லணும், அப்பான்னு கூப்பிடுவேன் உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. கண்ணீரை தொடச்சத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், கண்ணீரை துடைச்சத பார்த்தா சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் உம்மை அம்மான்னு, உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா சொல்லணும், அப்பான்னு கூப்பிடுவேன், ஓ அப்பான்னு கூப்பிடுவேன் கூப்பிடுவேன் உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, கூப்பிடவா உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, கூப்பிடவா. நல்ல மனதார கூப்பிட்டுருங்க, அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா. நோ ஃபார்மாலிட்டிஸ், நோ பெர்ஃபார்மன்ஸ், இதுக்கெல்லாம் ஃபார்மாலிட்டியே வேண்டாங்க. இப்படி தான் செய்யணும், இப்படி தான் கூப்பிடணும், இப்படி தான் இல்லை இல்லை இல்லை, உரிமையா உரிமையா. அங்கே எந்த விதத்திலும் யாரும் தேவையில்லை. நீங்கள் இந்த ஆண்டவரை பார்த்து அப்பான்னு சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறாரே, வாய்ப்பை தந்திருக்கிறாரே, உங்களை அவருடைய பிள்ளையா மாற்றிருக்கிறார். உங்கள் பாறை என்ன, உங்கள் கஷ்டம் என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் தேவை என்ன, எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு கால் ஹிம் ஆபா ஃபாதர். ஆமென். அப்பா பிதாவேன்னு நீங்க உரிமையா கூப்பிடுங்க, உரிமையா கூப்பிடுங்க. அவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காகவே அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்களுக்காகவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. மீனை கேட்டா யாராவது, அப்பத்தை கேட்டா யாராவது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா, அல்லேலூயா, பரலோக தகப்பன் நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு உண்மையான உறவு உள்ள ஒரு தகப்பன் இல்லாம இருக்கலாம். பயாலஜிக்கல் ஃபாதர் நமக்கு இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. அல்லது அப்பான்னு ஒருத்தர் இருந்து எனக்கு ஒரு உபயோகமும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லும் போது அவர் அப்பான்னு கூப்பிட்டு நீ சொல்லு உன் காரியத்தை, அப்படிதான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தா. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறா. உங்க உணர்வை புரிந்து கொண்ட தகப்பன் அவ, உங்க உள்ளத்தை நன்கு அறிந்த தகப்பன் அவ. ஆமீன். உங்க வாயிலிருந்து உங்களுடைய தேவை இதுதான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பரலோக தகப்பனுக்கு நீங்க இதை தான் எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு நல்லாவே தெரியுங்க. இதுதான் உங்க எதிர்பார்ப்பு, இதுதான் உங்க விருப்பம், இதுதான் உங்க தேவை. அதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கண்டிப்பா அதை கொடுப்பா. இந்த ஆராதனையில் அவர் அப்பான்னு கூப்பிடுற உங்களுடைய காரியத்தெல்லாம் இனி அவரே பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. இந்த தகப்பனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. அவர் பரலோகத்தின் தேவன், ஒப்பிட முடியாதவர். இந்த பூமியில தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ நாமங்களை அவர் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அப்பாங்கிற உறவை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தகப்பனை நம்ம சந்தோஷப்படுத்தணுமா வேண்டாம்? அல்லேலூயா. தகப்பனை மீறி நம்ம நடக்கலாமா? தகப்பனுடைய வார்த்தையை நம்ம கேட்காம இருக்கலாமா? அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்னா, என் பிள்ளை என் விருப்பத்தின்படி நடக்கும், அவ்வளவுதான். எத்தனை பேர் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஏன்னா இந்த தகப்பனை போல உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்தவர் வேற யாருமே கிடையாது. இந்த பரலோக தகப்பன் தான் உங்க எதிர்காலம் அவர் கையில் இருக்கு. இந்த பரலோக தகப்பனுக்கு தெரியாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறதே இல்லை. எல்லாவற்றையும் முன்னறிந்தவர் அவர். அல்லேலூயா. நீங்க இவருக்கு என் ஃபீல் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. என் அழுகைக்கு என்ன காரணம் அவருக்கு புரியாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் படுற கஷ்டம்லாம் அவருக்கு தெரியுமா அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. அவருக்கு எல்லாமே தெரியுங்க. எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்க போதும், என் வாழ்க்கையில நீங்க சொல்லிட்டா போதும். ஏன்னா உங்களை போல புரிந்து கொள்ள, உங்களை போல என்ன அரவணைக்க இந்த பூமியில யாருமே இல்லை. ஆண்டவரு, எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க எனக்கு போதும்பா. அல்லேலூயா. நம்ம பாட போற அந்த வார்த்தையில உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, நீர் போதும், அப்படிதான் நம்ம பாட போறோம். தேவனிடத்துல நம்ம பொய்யா பாடல, அதை அனுபவிச்சு பாடுறோம், அதை உணர்ந்து பாடுறோம். அந்த உறவை நம்ம உரிமை பாராட்டி பாடுறோம். அல்லேலூயா. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பாடிடக்கூடாது. 2 கைகளை உயர்த்தி உங்க கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி தோள் மீது சுமந்திடும், உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல புரிந்து
ஏசையா நீர் போதும் ஏசையா தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே உம்மை போல அரவணைத்ததும் யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொண்டதும் உம்மை போல அரவணைத்ததும் கைகளை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் ஏசையா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தகப்பனா எங்களை நீ நடத்தி எங்களை ஆதரிப்பீராக. ஒவ்வொரு நாள் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.